अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्न मुहम्मदर रसूलुल्लाह क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद लिईलाफ़ि क़ुरैश ईलाफ़िहिम रिहलतश शिताइ वस्सैफ़। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து அனைத்தையும் படைத்த அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அதேபோல் அனைத்து உலகத்துக்கும் அருளாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொன்னவனாக அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், தோழர்கள், அவர் வழி தோன்றல்கள், அவருடைய அனைத்து சட்டத்திட்டங்களையும் பேணி நடந்த சட்ட உலமாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள் அல்லாஹுடைய பள்ளியிலே முன்பாகவே வந்து அமர்ந்திருந்து அவனுக்கு பிடித்தமான உரைகளை செவித்தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பெரியவர்களான உங்கள் அனைவர்கள் மீதும், ஆங்காங்கே வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள், மாற்று மத சகோதரர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய கருணையும் நேர்வழியும் தொடர்ந்து கிடைக்கட்டுமாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக என் உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. காரணம், இந்த புனிதமான ஜும்மாவிலே முன்பாகவே வந்து அமர்ந்திருந்து அவனுடைய உரைகளை யார் செவித்தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய விசேஷமான அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றான். அந்த விசேஷமான அருளுக்குரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் என்பது ஒரு குளிர்ந்த காலகட்டம். காலம் மாறி வந்து கொண்டிருக்கிறது, அதில் நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். இந்த குளிர்காலம் நம்மை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எல்லோரும் சொல்வோம், குளிர்காலம் வந்தால் நல்லது என்போம். குளிர்காலம் வந்துருச்சுன்னா வெயில் காலம் பரவாயில்லை அப்படிம்போம். குளிர்காலம் வரணும்னு ஆசைப்படுவோம் வெயிலை பார்த்து. ஆனால் வெயில் காலம் வந்துருச்சுன்னா குளிர்காலம் வரணும்பா, குளிர்காலம் வந்தால் வெயில் காலம் வேணும்போம். ஆனால் அல்லாஹ் மாறி மாறி இந்த காலங்களை வரவு செய்வது என்பது இந்த மனித சமுதாயத்திற்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மையானதாக தான் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருப்பதாக சொல்கிறார். இப்போ குளிர்காலம் நடந்துட்டுருக்கு. குளிர்காலம் வந்த உடனே நம்ம எல்லோருக்கும் நல்லமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கூட அன்றைய ஒவ்வொரு நாளுடைய காலையிலே நாம் செய்கின்ற அன்றாட அமல்களை குறைத்து கொண்டு விட்டோம். காரணம், குளிர் நம்மளை வாட்டி அமைதிக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகாலை நேரம் என்பது மிகவும் விசேஷமான நேரம்.
ஆனால் இந்த நேரத்தை குளிர் என்பதற்காக வேண்டி நாம் அதை கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய குளிரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண குளிர் தான். அல்லாஹ்வுக்கு நான் விசேஷமாக நன்றி செலுத்தினேன். உலகத்தின் சில பகுதிகள் மட்டும்தான் இயற்கை சமமான அளவு கூடும் வருதம் வசலாமன் நல்லா சொல்லலாம். சமமான கோடைக்காலம், சமமான மழைக்காலம், சமமான குளிர்காலம் என்று மாற்றி மாற்றி சமத்துவமான நிலையில் உலகத்தில் சில நாடுகள் தான் இருக்கு. அந்த சில பகுதிகளில் நம்மளுடைய பகுதி தமிழ்நாட்டை சுற்றியுள்ள பகுதிகள். இந்தியாவில் இன்னைக்கு வடக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்கும். குளிரிலே பலர்கள் இறந்து போனதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். வெயிலிலே பலர்கள் மாண்டு போனதாக கேள்விப்பட்டிருப்போம். அரபி நாடாக இருக்கட்டும், மற்ற ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, குளிர் வாட்டி வதைக்கும், தாங்க முடியாத அளவுக்கு. இன்னொரு பகுதியில் அதே அளவுக்கு வெயிலும் வாட்டி வதைக்கும், தாங்க முடியாத அளவிற்கு. அல்லாஹ் நம்முடைய பூமியை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா எல்லாமே சமமா. அதனால தான் உலகத்தில் பெரும்பான்மையான நாட்டினுடைய தொழிலதிபர்கள் எல்லாம் தமிழகத்தை நோக்கி, இந்த பகுதியை நோக்கி எதுக்கு படையெடுக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே மாதிரி ஒரு சீரான அமைப்பு எங்குமே கிடையாதுங்க. அதுக்கே அல்லாஹ்வுக்கு அதிகமாக நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம் ஏன் நன்றி செலுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த பூமியில் பிறந்ததுக்காகவே நம்ம நன்றி செலுத்தணும். பார்க்குறோம் உலகத்தில் அமெரிக்காலாம் போன வருஷம் பார்த்தோம், எப்படி இருந்துச்சு குளிர். உலகத்தின் ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள். நம்முடைய ஆப்கானிஸ்தானிலே சண்டை போடும் பொழுது அமெரிக்கா தோற்று போடுறதுக்கு ஒரு காரணம் சொன்ன என்ன காரணம் தெரியுமா? அமெரிக்க படைகளால் ஆப்கானிஸ்தானுடைய குளிரை தாங்க முடியாமல் அதனால தான் வெளியே போனாங்க. அப்போ அந்த அளவிற்கு உலகத்தின் மற்ற பகுதிகள் எல்லாம் குளிருடைய உச்சக்கட்டம் தாங்க முடியாமல் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்திலே மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுற்றி உள்ள பகுதிகளில் சொர்க்கத்தினுடைய பகுதியை போன்று அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்வான். லா ஷம்சும் வலா ஜம்ஹரீரா, சொர்க்கம் என்பது குளிர்ச்சியும் அல்ல, வெயிலும் அல்ல. அப்படி அதனால தான் சொர்க்கத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே சீதோஷ்ண நிலைமையில் இந்த பூமியில் இருக்குங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த பகுதிக்கு போட்டிருக்கான். எப்படி சொர்க்கத்தில் என்ன அங்கேயே வாழ்ந்தாங்க இல்லையா, பல வருஷம் படைச்ச உடனே எல்லாமே சமத்துவமான நிலையில உடல் தாக்கத்திட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு திடீர்னு ஒரு குளிர் பகுதியிலே உஷ்ணம் தாங்க முடியாத ஒரு பகுதியிலே போட்டால் அவங்களால உயிர் வாழ முடியாது என்பதனால தான் உலகத்தில் எத்தனையோ பகுதிகள் இருந்தும் அல்லாஹ் எங்கே தூக்கி போட்டான்? தமிழக பகுதிகளை தூக்கி போட்டான். முதல்ல எங்கே இறங்கினாங்க? ஏனெனில் இந்த உலகத்தில் சில நாடுகளில் குளிரும் வெயிலும் சமத்துவமாக, மழையும் எல்லா காலங்களும் சமத்துவமாக இருக்கிற பகுதி இங்கே தான். மற்ற பகுதியாக நீங்கள் பார்த்துருங்க, வெள்ளத்தால் அடித்து போன நாடே அழிஞ்சு போனதாக. தமிழகத்தில் அப்படி வரலாறே இல்லை. அதுக்காக வேண்டியே நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணணும்? நன்றிகள் அதிகமாக செலுத்தணும். ஆனால் இந்த ஒரு சாதாரண குளிரை கூட மிக அதிகமாக சிரமத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையை நம்ம இருக்கிறோம். அதாவது நரகம்னு கேள்விப்பட்டிருப்போம். நரகம் மிக கடினமானது. நரகத்தில் உஷ்ணம் கடினமானதா, குளிர் கடினமானதா, எது ரொம்ப அதிகம் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும், வலியை ஏற்படுத்தும்? நம்ம எல்லாத்துக்கும் நினைப்போம் நரகம்னா ரொம்ப கடுமையான வெப்பம், உஷ்ணம், தீ, அதான் நினைப்போம். ஒரு ஹதீஸை குத்துபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, நரகத்தில் உள்ளவர்கள் இதா ஆல்தோ பின்னார், நரகத்தில் போடப்பட்டால் இதா சால்தம் அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்பார்களாம், யா அல்லாஹ், நாங்கள் இந்த குளிரிலே, நரகம் ரெண்டு விதமாக இருக்கு, ரொம்ப தாங்க முடியாத குளிரும் அதுவும் நரகம்தான், ரொம்ப தாங்க முடியாத உஷ்ணம் அதுவும் நரகம்தான். ரொம்ப தாங்க முடியாத உஷ்ணம் அதுவும் நரகம்தான். ரொம்ப குளிரிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் நரகவாசிகள் சொல்வார்களாம், இறைவா, இந்த குளிர் தாங்க முடியல, ஒரு 1000 வருஷம் எங்களை தீயிலையாவது போட்டு எடுத்துடு,
எப்படி குளிரிலே இருந்து கொண்டு அந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் அந்த குளிரில் இருக்கக்கூடிய இந்த நரகவாசிகள் ஒரு 1000 வருஷங்களை எல்லாம் மாற்றி எரியிற நறுக்குலத்துக்கு போடுன்னு சொல்லுவார்கள் என்பதாக குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரில் எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். 1000கணக்கான ஊசிகளை ஒரே நேரத்தில் தன்னுடைய உடம்பிலே குத்தினால் எப்படிப்பட்ட வலியை உண்டாக்குமோ அப்படிப்பட்ட கடுமையான வலியை உண்டாக்குமாம் குளிர். நரகம் கேட்டுக்கொண்டதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பகுதி அக்கல பாழுகும் விலா பாழி, ஒன்று இன்னொரு பகுதியை என்னுடைய நரகமே என்ன பண்ணுதான், தன்னைத்தானே அழித்து தின்று கொண்டிருக்கிறது. ஆகவே எனக்கு என்ன பண்ண, ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு அனுமதி கொடு, நஃபஸத்தை நீ பெருமூச்சு 2 பெருமூச்சு விட்டுக் கொள்வதற்கு அவகாசம் கொடு. என்னுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் என் பகுதி இன்னொரு பகுதியை திங்குகிறது, என் குளிர்ச்சி தாங்க முடியாமல் என்னுடைய பகுதி இன்னொரு பகுதியை தின்று கொண்டிருக்கிறது, நான் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள எனக்கு அவகாசத்தை கொடு என்று நரகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதாம். அந்த முறையிட்டதன் விளைவாக தான் அல்லாஹ் தஆலா கோடை காலத்தில் ஒரு தடவை நீ மூச்சை விட்டுக்கொள், குளிர்காலத்தில் ஒரு தடவை மூச்சை விட்டுக்கொள் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் அதிகபட்சமான குளிர்களால் பனி கட்டி விழுகின்றது. இது மாதிரி உலகத்தில் பல பகுதிகள் நாம் பார்க்கின்றோமே. இது எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு அப்பால் இருக்கக்கூடிய நரகத்தினுடைய ஒரு பெரும் ஆசுவாசப்படுத்தி கொண்ட பெருமூச்சு தான் நம்மளுக்கு இங்கே குளிராக பனிக்கட்டியாக வீசுகிறது. அதே போன்று கோடை காலத்தில் உச்சபட்சமான நம்ம வெயில் தாக்கம் நமக்கு தாக்குகின்ற பொழுது அந்த தாக்கமும் எது, நரகம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள விடுகின்ற மூச்சினுடைய வெப்பம்தான் என்பதாக நான் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பல லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நரகத்தினுடைய மூச்சு காற்றின் வெப்பமே இவ்வளவு இருக்குன்னா அந்த குளிரையோ அந்த வெயிலோ தாங்கிக் கொள்ள முடியாமல் பல உபகரணங்களை கொண்டு நாம் தடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், ஒன்றுமே இல்லாமல் அம்மனமாக நம்ம அந்த நரகத்தில் போடப்படும் பொழுது ஒரு கால் குளிரிலே போட்டுகின்றோமோ அல்லது வெப்பத்தில் போடப்படுகின்ற அந்த நிலையிலே நம்மை காத்துக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? இங்கே ஏதாவது அது காதல் துணி வச்சு அடைச்சிக்குவோம், ஒரு கூண்டுக்குள்ளே நம்மளை போய் இருந்து உள்ளே உட்காந்துக்குவோம், எதையோ செய்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பல முயற்சிகளை எடுப்போம். ஆனால் அங்கே அல்லாஹ் தஆலாவால் போடப்படுகின்ற அந்த நரகத்தில் நம்மை காப்பதற்கு நம்மளுக்கு ஒரு கேடயமாக இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு நம்முடைய அமல்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவுமே நம்மளை என்ன பண்ணாது, பாதுகாக்காது. அல்லாஹ்வுடைய அருளும் நாம் இந்த உலகத்தை நாம் அல்லாஹ்வுக்காக செய்த இந்த நல்ல அமல்கள் தான் நாளை கியாமத்தான நாளை நம்மளை கொண்டு வந்து இப்படி இக்கட்டான அந்த நரகத்தின் வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கும். நாம் சாதாரண ஒரு சின்ன குளிர காரணமாக வச்சு அன்றாடம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட தொழுகையை விட்டு விடுகிறோம். குளிராது நேரத்தில் ரொம்ப குளிருக்கு தொழ முடியல, வெயிலில் வர முடியல. சும்மா சாதாரண வெயில் காலத்தை சொன்னால் வெயில்னு சொல்லுவோம், பனி காலத்தை சொன்னால் பனின்னு சொல்லுவோம், மழையாக இருந்தால் மழை என்று சொல்லுவோம். ஒரு மனிதன் செய்வதற்கு முடியவில்லை என்றால் சாக்கு போக்கு சொல்ல 1000 காரணங்கள் உண்டு. அவனா நினைக்க செய்யலன்னு மனசை வச்சுன்னு வச்சுங்க, எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். நேற்று வண்டியில் ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருக்கேன், ஒரு ஆட்டோட்ட 11 மணிக்கு, ஏன்பா அது கஷ்டப்படுறிய, நைட்டு எஜமாத்தி தூங்க மாட்டியா, தூங்கினா என் பொழப்ப என்னென்ன ஆகுறது, விடிய இப்படி தான் இருப்பியா, விடிய நான் இருந்தால் தான் எனக்கு ஒரு 150 200 கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் தனக்கு தேவை என்கிற பொழுது அன்றாடம் அவனுடைய ஆட்டோ டிரைவர் எந்த பணியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அவன் அதில் ஈடுபடுகிறான். ஒரு ஹோட்டலில் வச்சிருக்க ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டமாக எவ்வளவு குளிராக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அவன் கூட்டிகிட்டு போயிடுறாங்களா? அவன் தன் கடமை என்ன என்பதை நிறைவேற்றுகிறான். ஒரு காவலாளி, ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி, இப்படி யார் யார் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர் தன் கடமை எது என்று உணரும் பொழுது
அந்த கடமையை செய்வதற்கு எவ்வளவு இடையூறு இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த கடமையை செய்கிறாரா இல்லையா? நமக்கு கடமை 5 வேளை தொழுகை என்று வரும் பொழுது நாம் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்? காரணங்களை கற்பிக்கிறோம். முடியல, என்னைக்காவது ஒரு ஹோட்டலில் போட்டு லீவ் போட்டுருவானா? தனக்கே உடம்பு சரியில்லாவிட்டாலும் மாற்று ஏற்பாடு செய்து என்ன பண்ணுவான்? ஹோட்டலை திறந்துடுறான். அப்படி தானே? ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டியது. அதனால் நமக்கு என்ன பண்ணுற ஒரு சலுகை, அல்லாஹ் தஆலா சில சமயங்களில் சலுகை கொடுத்தான் என்றால் சலுகையே தன்னுடைய கடமையாக பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் கடமைகளிலிருந்து கொஞ்சம் சலுகை கொடுக்குறான். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? அந்த சலுகையை கடமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபாக்களுடைய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுவதெல்லாம் அவர்களை போன்று தன் வாழ்க்கையை கொஞ்சமேனும் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்லப்படுகிறது, மரண தருவாயில் இருக்காங்க, அழுதாங்கண்ணா. ரொம்ப ஏன் அழுகிறீங்க? மரணத்தை நினைச்சு அழுகிறீங்களா? சக்கராத்து ஹால் ஏதாவது சக்கராத்து ஹாலில் கஷ்டமாக இருக்கு நினைக்கிறீங்களா? நான் அதை நினச்சி அழுகலை. எதுக்கு அழுகுறீங்க? நான் மிகவும் எவ்வளவு கடுமையான குளிராக இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தஹஜ்ஜத் ஃபஜ்ர் தொழுகை நான் விட்டதில்லை. அதை என் சவாலாக நான் ஏற்று செய்வேன். அதே போல நான் வாழ்ந்த காலத்தில் ஒரு போர்க்களத்தை கூட நான் விட்டதில்லை. அதை நான் என்னுடைய சவாலாக ஏற்று செய்வேன். ஏனெனில் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலே, நீ இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக எத்தனை சிரமங்களை நீ எடுத்துக்கொண்டு நீ செய்கின்றாயோ அது அத்தனையும் நாளை கியாம நாளையில் உன்னை மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் உன்னை உயர்த்தி பார்க்கும். நீ பெரும் பாக்கியசாலியாக நாளை கியாமத்து நாளில் இருப்பாய் என்று பெருமானார் என்னை பார்த்து சொன்னார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த பரிசை வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் நான் அதிகமான எவ்வளவு குளிராக இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? தொழுகை விட மாட்டேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்கள் எனக்கு முடிவு போகிறது. முடிஞ்சு போச்சு. இனிமேல் அப்படி திரும்பி ஒரு பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லையே. மரணம் வந்துருச்சு. எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போர்க்காலம்னா அல்லாஹ்வுக்காக போர் செய்வதற்கு நான் தயார்படுத்தி கொண்டிருந்த என்னுடைய உடல் எல்லாம் இன்று அழியப் போகிறது. இனி எந்த ஜிஹாதை நான் செய்வேன்? அவளுக்கு அவள் அப்படி இருந்துச்சு. ஒரு தடவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு கடுமையான குளிர்காலத்திலே போர் விட்டது. சஹாபாக்கள் கூடார அமைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு போரின் தாக்கம் என்றால் சஹாபாக்கள் சொல்வார்கள், அந்த போர்களிலே எங்களுடைய நகங்கள் எல்லாம் கலண்டு விழுந்து விட்டன. குளிருடைய தாங்க முடியாமல் குளிர்காலம் என்ன பண்ணோம்? பார்த்துருக்கோம். உதடு வெடிக்கும், சில பேர் காது வலி பயங்கரமாக வரும், கண்கள்லாம் எரியும். பார்க்குறோமே இல்லையா? சாதாரண குளிருக்கு. அப்படி வெளிநாட்டில் வேலை செய்யும் அனைத்து நபர்களும் இங்கே வசிக்கக்கூடிய பகுதி தான். வெளிநாட்டிலே குளிர் வந்தால் குவைத்திலே சவுதியிலெல்லாம் எப்படி இருக்கும் என்று. சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவிலே குளிர் அதிகமாக இருக்கும், மக்காவிலே உஷ்ணம் அதிகமாக இருக்கும். மாறி மாறி காலங்கள் வரும்பொழுது மாறி மாறி இங்கே பயணித்துக் கொள்வார்கள் என்பதாக ஈலாஃபி குறைஷின் ஆயத்தை அதுக்காக தான் இருந்துச்சு. அல்லாஹ் என்னுடைய அருளாக சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த போர்க்காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்க்கறாங்க. எல்லா சஹாபாக்களும் குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். போர்வையால் 1க்கு 2 போர்வை 3 போர்வை 4 போர்வை போத்திக்கிட்டு நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது அதே சமயத்தில் இன்னொரு பகுதிகள் எதிரிகள் இந்த குளிரை பயன்படுத்தி சாக்காக அமைத்து நம்மிடத்தில் போர் கொண்டு நம்மளை அழித்து விடுவார்களோ என்ற பயம் ஒரு பக்கம் இருக்க, அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கடினமான குளிரில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த குளிரையும் இந்த குளிரை பற்றி பயப்படாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் காவல் காப்பது? எதிரிகள் தன்னை தாக்காமல் இரவு நேரத்தில் காவலாளியாக இருந்து காப்பவர் யார்? இந்த முஸ்லிம்களுக்காக அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது ஒரு சஹாபி திடீர்னு எந்திரிச்சாங்க. யாரும் சொல்லலாம், என் உடலே அழிந்து போனாலும் சரி நான் பாதுகாக்கிறேன், நான் காவல் காக்கிறேன்.
நான் அவங்க எப்படிப்பட்ட குளிர், அந்த சஹாபி எந்திரிக்க கூட முடியலையா இந்த அதை பற்றி வர்ணிக்கக்கூடியவர்கள் ஹதீஸ் காலை வர்ணனையாளர்கள் சொல்கிறார்கள். அவர் எந்திரிக்கும் பொழுது அந்த குளிருடைய தாக்கம் அவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியலை, நடுநடுங்குகிறது. அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் சொன்னார், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னால் உத்தரவிடுங்கள், நான் போய் நிற்கிறேன். இந்த குளிர் என்னை அழித்து ஒழித்து விடுமானால் அதை பற்றி நான் கவலை இல்லை, ஆனால் நீங்கள் உத்தரவு விடுங்க, நான் செய்கிறேன். அதே கோரிக்கை நின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அந்த சஹாபியை பார்த்து, நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டங்களை பொறுத்து கொள்கிறீர்களோ, நாளை கியாம நாளையில் அல்லாஹ்வின் பொருத்தத்தில் எல்லோரை விட முன்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தின் பொருளாக கம்பீரமாக நீங்கள் நிற்பீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கண்ணியத்திற்கும் பரிசிற்கும் நீங்கள் எல்லோருக்கும் முன்னால் கம்பீரமாக நிற்பீர்கள். அல்லாஹ் அவ்வளோ ஒரு கண்ணியத்தை உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அவர்கள் மீது சொர்க்கத்தினுடைய சுப செய்தி கொடுத்து அனுப்பினார்கள். எந்த அளவுக்கு கஷ்டத்திற்கு மத்தியில் நாம் சுகமான நல்லமல் செய்கிறோமோ அப்பொழுது அதுதான் நம்ம அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாக்கியங்கள் பெற முடியும். அல்லாஹ்வினுடைய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பரிமாண சலேகம் சல்லாஹ் சொன்னார்கள், இந்த அந்த குளிர் காலத்தை பயன்படுத்தி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நிறைய நல்ல வாய்ப்பு தூங்கி கொண்டே இருக்கும். குறிப்பாக அதிகாலை நேரையிலே அல்லாஹ் எல்லா காலங்களிலும் இந்த உம்மத்திற்கு பரக்கத்தை கொடுப்பதாக சொல்றாங்க. அல்லாஹும் பாரிக்கில் உம்மத்தி ஃபீ புக்கூரிகா, என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் நீ அதிகாலை நேரத்தில் பரக்கத்தை கொடு என்று. அந்த பரக்கத்தை என்று அடைந்து கொள்ள இந்த எல்லா மற்ற சமுதாயத்தினர்களெல்லாம் இந்த அதிகாலை நேரத்தினுடைய பரக்கத்தை பயன்பட்டு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொடு என்று துஆ செய்தார்களோ அந்த பரக்கத்தை பெற வேண்டிய இந்த முஸ்லிம் சமுதாயம் தூங்கி கொண்டிருக்கிறது. அதிகாலை நேரத்தில் ரொம்ப தூங்கிட்டு எந்திரிக்காத சமுதாயம் யாரும் நம்மளா தான் இருக்கும். யாருங்க? நாம தான். வணங்குபவர்கள் ஒரு 5%, தூங்குபவர்கள் 95%. குறிப்பாக படிக்கக்கூடிய இந்த எளிய இந்த நடுத்தர வர்க்கத்தினர், வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், அதிகாலை நேரங்கள் எந்திரிப்பதே அறவே இல்லாமல் போய்விட்டது. எப்படி படிப்பு வரும், எப்படி கல்வி வரும், எப்படி பரக்கத்து வரும்? அதிகாலை நேரத்தை எல்லாம் பரக்கத்தை வச்சிருக்க, அங்கே தான் பரக்கத்தை கொடுக்குறேங்கிறான். பரக்கத்தை இழந்திருக்கிறோம். நல்லா தானே சம்பாதிக்கிறோம், மாடி விட்டுருக்கோம், நல்லா சுகமாக தானே இருக்கும். இதுக்கு பரக்கத்து எல்லாம் போச்சு. அது இல்லை. பரக்கத்து என்பது பொருளாதாரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பரக்கத்துக்கு நிறைய விளக்கம் இருக்குது. பரக்கத்துங்கிறது நிம்மதி, பரக்கத்துங்கிறது சந்தோஷம், பரக்கத்துங்கிறது ரிசுக்கு, பரக்கத்துங்கிறது மன பொருத்தம், எல்லாமே சேர்ந்து நிக்காஹில் போய் நம்ம அல்லாஹ் பாரக் அல்லாஹ் வழக்கு பாரக் அலைக்குன்னு சொல்கிறோமே, அல்லாஹ் வழக்கு பரக்கத்து செய்வான். அங்கே பரக்கத்துங்கிறது என்னங்க? நிக்காஹில் மன பொருத்தம், சந்தோஷமான வாழ்க்கை. அந்த இடத்துல பரக்கத்துங்கிறது சந்தோஷமான வாழ்க்கைன்னு அர்த்தம். உணவில் பரக்கத்து கொடுனா அந்த உணவில் பசியால் சாப்பிட்றாம இருங்க, அந்த பசியின் மன நிறைவு தான் பரக்கத்து. உணவு வியாபாரத்தில் பரக்கத்துனா அங்கே வியாபாரத்தில் லாபம் தான் பரக்கத்து. பரக்கத்து என்பது இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறி கொண்டே இருக்கும். அல்லாஹ் என் உம்மத்தினருக்கு அதிகாலையிலே பரக்கத்தை கொடுப்பாக என்று சொன்னார்கள். பெருமானார்கள் தன் உம்மத்திலிருந்து சஹாபாக்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்று சொன்னால் அவர்கள் மாலை நேரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், மதிய நேரத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், அதிகாலை நேரத்தை தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். அதனால் தான் போகும் இடமெல்லாம் வெற்றியோடு திரும்பினார்கள். வியாபாரத்திற்கு போனாலும் வெற்றியோடு திரும்பினார்கள், சண்டைக்கு போனாலும் வெற்றியோடு திரும்பினார்கள். காரணம் அந்த நேரத்தினுடைய பரக்கத்து. சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நேரத்தினுடைய பரக்கத்தை இழந்து நிற்கிறோம். பெரும் சமுதாயமாக அதனால் வழங்கும் போது இந்த நாட்டிலே உலகத்தில் ஒரு நம்ம 2வது பெரிய இடத்துல இருந்தோம், ஒன்றுமே இல்லை. எல்லாம் பார்க்கறது பெருசு பெருசாக தெரியுது. அல்லாவோட பரக்கத்து இல்லைன்னு அப்படின்னா எல்லாமே இல்லாமல் போயிடும். பள்ளிவாசல் பெருசாக இருக்கு, தொழு ஆள் இல்லை, எங்கே பரக்கத்து இருக்கு? கட்டடம் பெருசாக இருக்குது, வீட்டில் இல்லாமல் பெரிய வீடாக கட்டுறோம், ஆனால் வீட்டில் குடி இல்லை, நிம்மதி இல்லை, அப்புறம் எங்கே பரக்கத்து இருக்கு? வீடு பெருசாக இருக்கா இல்லையா? எல்லாவோட ஒரு காலத்தில் ஒரு சின்ன வீட்டில் 5 பேர் 6 பேர் குடியிருந்தோம். இப்போ பெரிய வீட்டில் 5 ரூம் இருக்கு, ஆனால் குடி இருக்கிறது இல்லை. அப்போ பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம். நிறைய சாப்பிட்றோம், 10 வகை உணவுகள், வயிறு நிறைய நோயோடு இருக்கும், பரக்கத்து இல்லைன்னு அர்த்தம்.
ஒரே ஒரு உணவு ஊறுகா தொட்டு சாப்பிட்டா பரக்கத்தாக இருந்துச்சு. ஒரே சின்ன வீட்டில் குடும்பம் நடத்தினா சந்தோஷமாக குடும்பம் நடந்துச்சு. எல்லாம் பெருசு பெருசாக பார்க்கறது பெருசு பெருசாக இருக்கு. பரக்கத்து எடுபட்டு போய்விட்டால் எந்த தான் பெருசாக இருந்தாலும் மனநிறைவு தராது. சமுதாயத்தின் மனநிறைவு வேணும்னா அல்லாஹோட பரக்கத்து வேணும். பரக்கத்து வேணும்னா அல்லாஹ் அதிகாலையில் எந்திரிக்கணும். அல்லாஹ் அதிகாலை எந்திரிச்ச உடனே தொழுகணும், வணக்கத்தில் ஈடுபாடுன்னு, அல்லாஹ்வுடைய நல்ல அமல் எதையெல்லாம் செய்யணும்னு சொல்றானோ அத்தனை செய்யணும். யார் ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறாரோ என் பொறுப்பில் இருக்கீங்க அல்லாஹ் சொல்றான். ஃபஜ்ர் தொழுகை பொறுப்பு வந்துட்டீங்கன்னா என் பொறுப்பில் இருக்கேன். ஃபஜ்ரே தொழுகிறது இல்லையா, அப்போ எப்படி அல்லாஹ்வோட பொறுப்பு நம்ம எப்படி இருப்போம்? அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் நடார்களே, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அறிவாளிகளுக்கு ஒருத்தரை சொன்னால் போதும், அவர் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். மற்றவர்களுக்கு 1000 தடவை சொன்னாலும் அது பிரயோஜனம் அளிக்காது. வாரம் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பாக்கியத்தில் தன் அருளில் சேர்த்து கொண்டானோ அவர்களுக்கு இந்த செவிகளின் மூலமாக கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தருவான். யாருக்கு அல்லாஹ் தஆலா தன் நசீபில் தூக்கி எரிச்சிட்டானோ எல்லாத்தையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் பதமாக்கிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம நேர்வழிப்படுத்தி எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வின் பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் நமக்கும் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி